அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வுக்கு பயனுள்ள வகையில் நம்ம வின்னர்ஸ் கிளாஸ் அகாடமி சார்பாக நம்ம வந்து டெஸ்ட் பேட்ச் வந்து கொடுக்க போறோம். சிலபஸ் பேஸ்டு டெஸ்ட் பேட்ச், அதாவது இப்போ நமக்கு வந்து தமிழுக்கு வந்து சிலபஸ் வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த நியூ சிலபஸ் படி நம்ம வந்து டெஸ்ட் பேட்ச் வந்து கொடுக்க போறோம். ஒரு 100 days ஸ்டடி பிளானில் நம்ம வந்து தமிழுக்கும் ஜிகே மேக்ஸ் இன்க்ளூடு கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்தந்த யூனிட் அட்டாச் பண்ணிட்டாங்க. எப்படி சிலபஸ் கொடுத்துருவாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம டெஸ்ட் பேட்ச் வந்து இருக்க போகுது. ஸோ இதில் வந்து எப்படி ஜாயின் பண்ணுறது, இந்த டெஸ்ட் பேட்சில் என்னென்ன வந்து விவரங்கள் இருக்குது, எத்தனை டெஸ்ட் இருக்குது, ரிவிஷன் டெஸ்ட்டு, நம்ம வந்து டோட்டலாக எத்தனை கொஸ்டின் கவர் பண்ண போகிறோம், இதுக்கான ஃபீஸ் என்ன அப்படின்ற முழுமையான விவரங்கள் வந்து இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ வீடியோ முழுமையாக பார்த்துட்டு நீங்கள் குரூப் 4 படிக்கிறீங்க, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா நம்ம டெஸ்ட் பேட்சில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சரி. ஸோ முழுக்க நியூ சிலபஸ் பேஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அட்மிஷன் வந்து 2/2/2025. ஸோ இன்னிலேயே வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரீ ஸ்டடி மெட்டீரியல் வந்து நம்ம கொடுத்துருவோம். ஆஸ் பர் நியூ சிலபஸ் படி நம்ம தமிழுக்கும் பார்த்தீங்கன்னா 7 யூனிட்டுக்குமே நம்ம வந்து நோட்ஸ் வந்து ரெடி பண்ணிட்டேன். அதுக்கான வீடியோ நம்ம சேனலில் போட்டிருப்பேன். சப்போஸ் அந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. நம்ம நோட்ஸ் எப்படி இருக்கும், தமிழுக்கு நியூ சிலபஸ் நோட்ஸ் எப்படி இருக்குன்றதை பார்த்துக்கோங்க. ஜிகேக்கும் நம்ம சிலபஸ் பேஸ்ட் நோட்ஸ் கொடுப்போம். மேக்ஸுக்கு ஒரு 1000 கொஸ்டின் வந்து நம்ம வந்து கொடுத்துருவோம். கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு PDF 1 year கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்ம மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் வித் ஆன்சர் கீ வந்து நம்ம கொடுத்துருவோம். நம்ம வின்னர்ஸ் கிளாஸ் அகாடமியில் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் வந்து தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வரோம் இல்லையா? ஸோ அந்த கரண்ட் அஃபேர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து நான் கொடுத்துருவோம். ஓகேங்களா? சரி. இப்போ இதுக்கான ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1700 போட்டிருக்காங்க. இருந்தாலும் 50% தள்ளுபடியோட நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். 850 தான் வந்து போட்டிருக்கேன். ஸோ இந்த 850க்கு கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒர்த்தாக இருக்கும். எப்படின்னா, ஸோ படிக்க தேவையான மெட்டீரியல் PDF தமிழுக்கும் சரி, சிலபஸ் வைஸ் நோட்ஸு, ஜிகேக்கு சிலபஸ் வைஸ் நோட்ஸு, கரண்ட் அஃபேர்ஸ், மேக்ஸ், ஸோ PDF நோட்ஸும் கொடுத்துருவோம். ப்ளஸ் வந்து டெஸ்ட் சீரிஸும் இருக்குது. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கிளாஸ் ரெக்கார்ட் வீடியோவும் உங்களுக்கு வந்து இருக்கும். ரைட்டா? ஸோ நியூ சிலபஸ் படி தமிழுக்குமே வந்து வீடியோ கொடுக்குறேன், ஜிகேக்கும் வீடியோ கொடுக்குறேன், மேக்ஸுக்குமே வீடியோ கொடுக்குறேன். ரைட்டா? ஸோ மேக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டெஸ்ட்டுக்கு 10 கொஸ்டின் வருதுன்னா 20 கொஸ்டின் வந்து உங்களுக்கு முன்கூட்டியே அந்த டாப்பிக்கான கிளாஸ் வந்து கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ ஒரு டெஸ்ட்டுக்கு 30 கொஸ்டின் மேக்ஸ் வந்து வீடியோ பார்க்குறேன். கிட்டத்தட்ட ஒரு 1000 கொஸ்டின் மேக்ஸ் வந்து நீங்கள் வீடியோவை வந்து பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ டெஸ்ட்டுக்கே ஒரு 500 கொஸ்டின் வரும். அது இல்லாமல் ஒரு 500 கொஸ்டின் வந்து உங்களுக்கு வந்து வந்துடும். ஓகேங்களா? சரி. இப்போ நியூ ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து 850 சொல்லிங்க, 50% வந்து தள்ளுபடின்னு சொல்லிட்டோம். இப்போ இது வந்து ஓல்டு ஸ்டூடெண்ட் அப்படின்னா, ஸோ நம்ம வின்னர்ஸ் கிளாஸ் அகாடமியில் ஏற்கனவே வந்து நீங்கள் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 அல்லது குரூப் 2 அல்லது வந்து இடைநிலை ஆசிரியர்கள் அல்லது மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் அல்லது போலீஸ் எக்ஸாம் அல்லது எஸ்ஐ எக்ஸாம், ஸோ ஏதாவது ஒரு பேட்சில் வந்து நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா அல்லது ஏற்கனவே படிச்சிங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் வந்து 650 வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ஓல்டு ஸ்டூடெண்ட். ஸோ நியூ ஸ்டூடெண்ட்டுக்கு 850, ஓல்டு ஸ்டூடெண்ட்டுக்கு 650. ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு மாற்றுத்திறனாளிகளாக இருக்கீங்க, அல்லது ஆதரவற்ற விதவிகளாக இருக்கீங்க, அல்லது பெற்றோர் அல்லாதவர்களாக இருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி 3 கேட்டகரியில் இருந்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் 500 rupees வந்து நீங்கள் பேமெண்ட் பண்ணி நம்ம டெஸ்ட் பேட்சில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சரி. ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு 5000 கொஸ்டின் வந்து கவர் ஆகுதுப்பா. இதில் டோட்டல் டெஸ்ட் வந்து 35 தான். ஆனால் வந்து 2 டெஸ்ட் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுப்போம். ஒட்டுமொத்தமாக 37 டெஸ்ட் இருக்குது. ஸோ இதில் டாபிக் டெஸ்ட் 24, ரிவிஷன் டெஸ்ட் 8, முழு மாதிரி தேர்வு 5 முழு மாதிரி தேர்வு ஆஸ் பர் நியூ சிலபஸ் படி டிஎன்பிஎஸ்சி தரத்தில் வந்து நம்ம வந்து கொடுத்துருவோம். ஓகேங்களா? ஸோ தமிழில் ஒரு 2500 கொஸ்டின் கவர் ஆகுது. ஜிஎஸ்ல பார்த்தீங்கன்னா 1935 கொஸ்டின் கவர் ஆகுது. மேக்ஸில் வந்து 565 கொஸ்டின் வந்து கவர் ஆகுது. இது வந்து டெஸ்ட் வைக்கக்கூடிய கொஸ்டின் மட்டும். கிளாஸ் கொஸ்டின் வந்து அதுவே ஒரு 500 கொஸ்டின் வந்துடும். ஓகேங்களா? ஒட்டுமொத்தமாக ஒரு 5000 கொஸ்டின் வந்து கவர் ஆகுது. எல்லா ஸ்டடி மெட்டீரியலுமே உங்களுக்கு வந்து நாங்கள் PDF கொடுத்துருவோம். ஸ்கூல் புக்குமே கிராப் பண்ணி உங்களுக்கு PDF கொடுத்துறோம். நோட்ஸும் கொடுப்பேன், ஸ்கூல் புக்கு PDF நம்ம வந்து கொடுத்துருவோம். ஓகேங்களா? நம்ம டெஸ்ட் பேட்சை பொறுத்த வரைக்கும் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் மட்டும் ஜாயின் பண்ணுங்கள். இங்கிலீஷில் வந்து கொஸ்டின் இருக்காது. ஓகேவா? ஸோ அது மேக்ஸாக இருக்கட்டும், ஜிகே ஆகட்டும், எல்லாமே தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும் தான் நம்ம வந்து நோட்ஸ் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலகிராமில் தான் நம்ம டெஸ்ட் பேட்ச் வந்து நடத்த போகிறோம். ஸோ கண்டிப்பாக உங்கள்கிட்ட டெலகிராம் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க, இல்லைனா இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ரைட்டா? ஸோ கொஸ்டின் பேப்பர் ஆன்சருக்கு எல்லாமே PDF டீல் நம்ம கொடுத்துருவோம். இது OMR சீட் வந்து நான் கொடுப்பேன். நீங்கள் பிரிண்ட் அவுட் போட்டு OMR சீட்டில் எழுதி டிஸ்கஷன் குரூப்பில் வந்து நீங்கள் வந்து ஷேர் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ரேங்க் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரிவிஷன் டெஸ்ட்டு, ஃபுல் மார்க் டெஸ்ட்டுக்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் வந்து போட்டு கொடுத்துருவோம். தமிழ் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நியூ சிலபஸ் பேஸ்டாக தான் இருக்கும். ரைட்டா? அது நியூ புக்கில் இருக்கலாம், ஓல்டு புக்கில் இருக்கலாம், +1 +2 புக்கில் இருக்கலாம், சிறப்பு தமிழ் புக்கலாம், எங்கே வேணாலும் இருக்கலாம். ஆனால் சிலபஸ் பேஸ்டாக தான் நாங்கள் வந்து கொஸ்டின் எடுப்போம். ரைட்டா? ஸோ மேக்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியூ புக்கு, ப்ரீவியஸ் கொஸ்டின், அவுட் ஆஃப் புக்கும் இருக்கும். அதே மாதிரி GSக்கும் அதே மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்ம வின்னர்ஸ் கிளாஸ் அகாடமி கரண்ட் அஃபேர்ஸ் 1 year கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நான் கொடுத்துறேன். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். மேக்ஸிமம் இதில் எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருப்பேன். அதாவது டெஸ்ட்டுக்கு வைக்கக்கூடிய மேக்ஸ் கொஸ்டின் வந்து சொல்யூஷன் PDFும் கொடுப்போம், எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவும் கொடுப்போம். எதுக்கு? மேக்ஸ்க்கு மட்டும். தமிழ் ஜிகேக்கு நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். கடைசி தேதி 12/2/2025 கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே ஜாயின் பண்ணிக்கோங்க. February 10 உங்களுக்கு வந்து மெட்டீரியல் வந்து நான் ஷேர் பண்ணிவிடுவேன். அந்த ஃபஸ்ட்டு டார்கெட்டுக்கு தேவையானதை நம்ம வந்து ஷேர் பண்ணிவிடுவோம். நம்ம பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ண விருப்பப்படுறீங்க அப்படின்னா 8825431184 அப்படி இல்லைனா 8012781561. ரைட்டா? இந்த 2 நம்பர் ஏதாவது ஒரு நம்பருக்கு ஜிபே பண்ணலாம். மேக்ஸிமம் வந்து ஃபஸ்ட் நம்பருக்கு வந்து ஜிபே பண்ணுங்கள். ஓகேங்களா? ஃபஸ்ட் நம்பருக்கு ஜிபே பண்ணுங்கள்.
பேமெண்ட் பண்ணுறது ஜிபே இல்லை சார் அப்படின்னு அப்படின்னா நீங்கள் அக்கௌண்ட் நம்பர் ஐஎஃப்சி கோடு இருக்குது, நீங்கள் பேங்க்கில் பணம் கட்டி அந்த சலானை கூட அனுப்பலாம். அப்படி இல்லைனா ஃபோன்பே மற்றதில் கூட நீங்கள் அக்கௌண்ட் நம்பர் ஐஎஃப்சி வச்சு கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணி வந்து பேமெண்ட் வந்து பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ பேமெண்ட் வந்து பண்ணிவிட்டு 8012781561 இந்த டெலகிராம் நம்பருக்கு வந்து பேமெண்ட் பண்ணதுக்கான ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புனீங்க அப்படின்னா வித்தின் 24 ஹவர்ஸில் வந்து அவங்க வந்து உங்களை வந்து டெலகிராம் டெஸ்ட் பேஜில் வந்து ஜாயின் பண்ணிடுவாங்க. ரைட்டா? பேமெண்ட் பண்ணிவிட்டு அடுத்த செகண்டே கால் பண்ணாதீங்க, ஒரு 24 ஹவர்ஸ் வெயிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து டெஸ்ட் பேஜ் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வந்து கொடுப்பாங்க. வெயிட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ உடனே வந்து கால் பண்ணாதீங்க. சில இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க, இதில் வந்து படித்து பாருங்கள். ஓகேவா? பிடிஎஃப் வந்து ஷெடியூலுக்கான பிடிஎஃப் ஃபுல்லாகவே நான் டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணி முழுமையாக படித்து பார்த்துட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நம்ம டெஸ்ட் பேஜ் சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 8012781561 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் அல்லது டெலகிராமில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள், டெஸ்ட் மெசேஜ் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா வாய்ஸ் மெசேஜ் போடுங்க. ஏதாவது பெரிய டவுட்டாக இருக்குது, எனக்கு வந்து கிளாரிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா நீங்கள் கால் பண்ணி கூட கேட்கலாம். ஸோ 8012781561 கால் பண்ணுறதா இருந்தால் மட்டும் காலையில் ஒரு 10 மணிலேருந்து சாயந்தரம் வந்து மாலை 5 மணிக்குள்ளே வந்து கால் பண்ணுங்கள். நைட்டில் வந்து கால் பண்ண வேண்டாம். ரைட்டா? டெலகிராம் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுறது எப்போ வேணாலும் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அவங்க அதே மாதிரி மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா ஒரு 1 hour 2 hours வெயிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை கொடுப்பாங்க. பண்ணிவிட்டு உடனே ரிப்ளை வந்து வரல, ரெஸ்பான்ஸ் இல்லை அப்படின்னு சொல்ல வேண்டாம். ஓகேவா? ஸோ ஏன்னா நிறைய ஒர்க் இருக்கும் எங்களுக்கு. ஸோ நாங்கள் மெசேஜ் வந்து மேக்ஸிமம் வந்து ரிப்ளை கொடுப்போம், கொஞ்சம் வந்து டைம் எடுக்கும். ஓகேவா? கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் வந்து பண்ணுவாங்க, ரிப்ளை கொடுப்பாங்க. ஓகேங்களா? சரி, இப்போ ஷெடியூல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டார்கெட்டாக பிரிச்சிருப்போம். ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து பாலிட்டி, தமிழ் வந்து ஃபஸ்ட்டு யூனிட்டும் 7th அதாவது இலக்கணமும் அந்த இலக்கியம் இருக்கு இல்லையா, அதுவும் வந்து கவர் பண்ணுற மாதிரி வந்து உங்களுக்கு சிலபஸ் பெஸ்ட்டாக தான் வந்து நம்ம வந்து ஷெடியூல் வந்து ஃப்ரேம் பண்ணியிருப்போம். ரைட்டா? இப்போ பாருங்கள், யூனிட் 1 இலக்கணம் வருதா, பிரித்து எழுதுதல், சேர்த்து எழுதுதல், திருக்குறளில் ஒரு 3 அதிகாரம், அதுக்கப்புறம் பாலிட்டி, அதுக்கப்புறம் மேக்ஸில் ஒரு டாபிக், எல்லாம் சேர்த்து வந்து ஒரு 100 கொஸ்டின் வந்து உங்களுக்கு வந்து டெஸ்ட்டாக இருக்குது. ரைட்டா? ஸோ 50 கொஸ்டின் வந்து தமிழ் வரும், 40 கொஸ்டின் வந்து ஜிகே வரும், 10 கொஸ்டின் வந்து மேக்ஸ் வரும். ஒரு டெஸ்ட்டுக்கு வந்து 100 கொஸ்டின். ஸோ இது மாதிரி டாபிக் வைஸாக நம்ம வந்து பிரிச்சிருப்போம். டார்கெட் 1 2 3ன்னு ஒவ்வொரு டார்கெட்டும் முடிஞ்சது அப்படின்னா அதுக்கான ரிவிஷன் டெஸ்ட்டும் இருக்கும். ரைட்டா? ஸோ அந்த ரிவிஷன் டெஸ்ட்டுக்கு நம்ம ரேங்க் லிஸ்ட்டு வந்து கொடுப்போம். பாருங்கள், டெஸ்ட் 1 2 3 முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு ரிவிஷன் டெஸ்ட் இருக்குது. ஸோ இந்த ரிவிஷன் டெஸ்ட்டுக்கு நம்ம ரேங்க் லிஸ்ட் கொடுப்போம். இந்த ரிவிஷன் டெஸ்ட் வரும்பொழுது 200 கொஸ்டின் இருக்கும். ஸோ 200 கொஸ்டின்னா 100 கொஸ்டின் வந்து தமிழ் இருக்கும், 75 வந்து ஜிகே இருக்கும், அடுத்து 25 வந்து ஆப்டிடியூடும் அந்த ரீசனிங்கும் வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் வந்து பிரிச்சிருக்கேன். டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பிப்ரவரி, ஸோ உங்களுக்கு வந்து பிப்ரவரி 16 டெஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் அட்மிஷன் வந்து பிப்ரவரி 12 நாங்கள் க்ளோஸ் பண்ணுறோம். ரைட்டா? பிப்ரவரி 12 நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இது மாதிரி தான் இருக்கும். ஷெடியூல் முழுமையாக நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். எல்லா யூனிட்டுமே தமிழ், ஜிகே, மேக்ஸ் எல்லாமே முழுமையாக கவராக இருக்கும். நம்ம சிலபஸ் பேஸ்டாக தான் வந்து கொடுத்துருப்போம். கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் எப்படி சிலபஸில் கொடுத்தாங்களோ, இப்போ ஜாகிரபி, சயின்ஸ்லாம் அட்டாச் பண்ணியிருக்காங்களா, பாலிட்டி, அந்தந்த யூனிட் வரும்போது அந்தந்த யூனிட்டுக்கு ரிலேட்டடாக கரண்ட் அஃபேர்ஸ் வந்து அப்படியே ஆட் பண்ணிடுவோம். ஓகேங்களா? ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க. ஸோ டெஸ்ட்டு எப்போ சார் முடியுது? இந்த ஷெடியூல் வந்து 100 days ஸ்டடி பிளான். ஸோ பிப்ரவரி 16 நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ வந்து உங்களுக்கு ஜூன் மாதம் 2 நாங்கள் முடிச்சிருவோம். அதாவது 35 தேர்வுகள். அடுத்த 2 டெஸ்ட் வந்து உங்களுக்கு எக்ஸாம் நெருங்கும் போது உங்களுக்கு வந்து ஃப்ரீயாகவே நம்ம வந்து கொடுத்துருவோம். ரைட்டா? ஸோ ஒரு 100, அதாவது நமக்கு ஜூலை மாதம் தான் எக்ஸாம். ஸோ உங்களுக்கு ஜூன் தொடக்கத்திலே முடிச்சிருவோம். அதாவது மே மாதத்துலேயே நீங்கள் முடிச்சிட்டிங்க, அதுக்கப்புறம் வந்து ஃபுல் மார்க் டெஸ்ட் தான் எழுதிருக்கீங்க. ரைட்டா? ஸோ உங்களுக்கு 1.5 மாதத்துக்கு முன்னாடியே முடிகிறதுனால அதுக்கப்புறம் நீங்கள் ரிவிஷன் பண்ணுறது கூட உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ சிலபஸ் வைஸ் வந்து நம்ம படிக்கும் பொழுது எல்லாமே உங்களுக்கு ஒரு முழுமையாக கவரான மாதிரி திருப்தி கிடைக்கும். ஸோ கடைசி நாள் வரைக்கும் இழுத்துட்டு போகாமல் கொஞ்சம் முன்கூட்டியே நம்ம வந்து முடிச்சு கொடுத்துருவோம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ஜூன் மாதம் தொடக்கத்தில் இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவோம். வேட்டர் ஸ்டடி தமிழுக்கு நியூ சிலபஸ் படி வேட்டர் ஸ்டடி ஆகட்டும், இல்லை ஜிகேக்கான வேட்டர் ஸ்டடி ஆகட்டும், மேக்ஸுக்கான வேட்டர் ஸ்டடியும் இந்த ஷெடியூலுக்கு கீழேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி போட்டு வேட்டர் ஸ்டடி வந்து அட்டாச் பண்ணியிருப்பாங்க. ஸோ வந்து நீங்கள் வேட்டர் ஸ்டடியுமே கீழே வந்து இருக்குது, நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதான்ப்பா நம்ம டெஸ்ட்டு பேட்சோட விவரங்கள். மேற்கொண்ட விவரங்கள் தான் நான் சொன்ன வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணி வாய்ஸ் மெசேஜ் பண்ணி கேட்டுக்கோங்க. மேக்ஸிமம் டீட்டெயில் எல்லாமே நான் வந்து சொல்லிட்டேன். ஓகேவா? ஸோ வந்து அட்மிஷன் போயிட்டு இருக்கவா கொஞ்சம் முன்கூட்டியே ஜாயின் பண்ணிக்கோங்க. பிப்ரவரி 10 உங்களுக்கு வந்து என்ன நியூ சிலபஸ் படி மெட்டீரியல் வந்து தமிழுக்கு வந்து அந்த ஃபஸ்ட்டு டார்கெட்டுக்கு தேவையானதை நான் வந்து ஷேர் பண்ணிடுறேன். ஓகேங்களா? சரி. ஸோ நம்ம டெஸ்ட் பேட்சை பொறுத்த வரைக்கும் வந்து மெயின் பாயிண்ட் எல்லாமே நான் உங்களுக்கு வந்து சொல்லிட்டேன். ரைட்டா? ஸோ நியூ சிலபஸ் படி படிக்கணும்னு ஆசைப்படுறவங்க, சிலபஸ் பேஸ்டாக வந்து கவர் பண்ண நினைக்கிறவங்க கண்டிப்பாக நம்ம டெஸ்ட் பேட்சில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். கண்டிப்பாக 2025 வரக்கூடிய அந்த குரூப் 4 வெற்றி பெறுவதற்கு நம்ம வின்னர்ஸ் கிளாஸ் அகாடமியோட டெஸ்ட் பேட்ச், ஸ்டடி மெட்டீரியல் ப்ளஸ் வந்து ஆன்லைன் அந்த ரெக்கார்டட் கிளாஸ் இருக்கு இல்லையா, ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.